இந்த பேசேஜில் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட 3 பேரை பார்க்குறோம். அதில் 2 பேர் தங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதில் உண்மையாக இருந்து எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவன் மாத்திரம் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டு சோம்பேறியாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறான். எஜமான் திரும்பி வந்த பொழுது இந்த சோம்பலாக இருந்தவன் மேலே அதிகமாய் கோபப்பட்டு அவனை பனிஷ் பண்ணுறதை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். எஜமானுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்க. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. இவன் லேசியா இருந்ததுனால எஜமானுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். 30வது வசனத்துல சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அலட்சியம் பண்ணிவிட்டு சோம்பேறியாக பிரயோஜனமற்றவனாய் இருந்ததுனால அவன் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பாரானால், ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பாரானால், அதில் லேசியாக இருந்துடாதீங்க, தேவ சித்தத்தை செய்யாமல் இருந்துடாதீங்க, அழைப்பை அசட்டை பண்ணிடாதீங்க, பிரயோஜனமற்றவர்களாக இருந்துடாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மே காட் பிளஸ் யூ ஆல்.